அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டு ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க நாம் தமிழர் கட்சியை தொடர்ந்து எதிர்த்து பேசுறீங்க, திமுகவை தொடர்ந்து எதிர்த்து பேசுறீங்க, அதிமுகவை எதிர்த்து பேசுறீங்க, பாஜகவை எதிர்த்து பேசுறீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்களே, ஏன் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் மீது எனக்கு மிகப்பெரிய அளவுல ஈடுபாடு ஒரு ஆர்வமா இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவங்களுடைய கொள்கைகளை சொல்லணும், அவங்களுடைய கோட்பாடு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய குறிக்கோள் எதை நோக்கி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேணாமான்ற ஒரு முடிவு எடுக்க முடியும். ஸோ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு எல்லாம் முடியும் போதுதான் எனக்கு அவங்களுடைய கொள்கைகள் என்னன்றது புரிஞ்சிச்சு, அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய அரசியல் பாதை எதை நோக்கி இருக்கு, தீர்வுக்கான அரசியலை நோக்கி இருக்காங்களே அப்படின்றதுலதான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். சேம் டைம் இவங்களெல்லாம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னா, கடந்த 50-60 வருட அரசியல், தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. ஆனா இது எவனையுமே நம்ம ஒழுக்கமானவன், இவங்க ஒழுங்கா பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே எதுவுமே பண்ணல. காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நிறைய தொழிற்சாலைகள், மேம்பாலங்கள், படிக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப், இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்கள் மீது சில குறைகள் இருக்கதான் செஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில மேலிடத்துல இருக்கிறவங்க நல்லா இருந்தாலும் கீழே இருக்கிறவங்க சரியா இல்லை. சேம் திமுக ஆட்சி எடுத்துக்கிடும் போது அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆட்சி பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்தாங்க பாத்தீங்களா, கலைஞர், ஸ்டாலின், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மக்களுக்கு நல்லது பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா மக்களுக்கு நல்லது ஒரு பக்கம் பண்ணாலும் அதை விட அதிகமான மடங்கு இவங்க மக்களுக்கு விரோதமாக தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது மக்களுடைய குரலா நாங்க ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியா வரும்போது மக்களுடைய குரலை நசுக்கக்கூடிய இடத்துலயே இவங்க தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ திமுகவில் இதனாலதான் எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கனாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி பீரியடில் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி பீரியடில் சில நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலும் இவர்களுடைய ஆட்சியிலேயுமே சில குறைகள் நிறைகள் இருக்க தான் செஞ்சிச்சு. எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையுமே ஏகப்பட்ட குறைகள் இருந்துச்சு. யாரு தலைமைன்ற பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்ப யார் கட்சியை அந்த பழைய, அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இருந்த அதிமுகவை இப்ப எடப்பாடி அவர்கள் கரெக்டா கொண்டு போவாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்குள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கதான் செய்யுது. திமுக மீதும் ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்களையே திருப்பி திருப்பி நம்ம தேர்ந்தெடுத்து ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்ல. மாற்று யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான். இவர் ஆரம்ப காலத்துல நல்ல பிரைம் சீமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆரம்பத்துல நல்லா பேசினாரு. தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு சேர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த நான் முன்னாடி சொன்ன கட்சிகளெல்லாம் எதிர்த்து பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாரு. தமிழ் தேசியத்தை அவர் எடுத்து பேசும்போது இந்த புத்தக அறிவு இல்லாம, இல்லாட்டி புத்தக வாசிப்பு இல்லாம, இல்லாட்டி ஒரு பேசிக்கான அந்த தமிழ் தேசியம் இல்லாட்டி திராவிடம் பத்தி அறிவு இல்லாம இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் ஈஸியா பிரெயின் வாஷ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றதை அப்படியே நம்புறது. அவங்க சொன்னது உண்மையா, தமிழ் தேசியம்னா இதுதானா, திராவிடம்னா இதுதானான்னு சொல்லிட்டு புத்தகங்களை நம்ம படிக்கும் போதுதான் சீமான் அவர்கள் பேசுற விஷயத்துல நிறைய விஷயங்கள்ல நான் முரண்பட ஆரம்பிச்சேன். உதாரணத்துக்கு தமிழ் தேசியம்ன்றது ஒரு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தமிழ் தேசியம்ன்றது திராவிடத்திலிருந்து பிரிஞ்சு வந்ததுதான். திராவிடத்தினுடைய குழந்தைன்னு கூட சொல்லலாம். திராவிடத்தை எதிர்த்து தானே அந்த தமிழ் தேசியம்ன்ற கான்செப்டே வருது. இவங்க ஒற்றுமையை குறிக்கிறது பேசுறதுக்காக வந்தவங்க. ஆனா இவர் வரும்போது அவன் வேற மொழி பேசுறவன், இவன் வேற மொழி பேசுறவன், அவன் நமக்கு அந்நியன், அவனுக்கு நம்ம எதிரி அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரிவினவாத அரசியல் அதெல்லாம் சீமான் அவர்கள் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பண அரசியல், இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாஜக பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவனை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மத அரசியல்ல இருந்து பிண அரசியல் வரைக்கும் அவங்கள மாதிரி ஒஸ்டா எவனுமே பண்ண முடியாது. அதனால அவங்ககிட்ட சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய கட்சி, அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள், அவங்களுடைய அரசியல் பாதை எதை நோக்கி இருக்கு அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்கும்போது தான் எனக்கு விஜய் அவர்களுடைய இந்த சித்தாந்தங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இவ்வளவு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில பெற்றதா எந்த ஒரு சரித்திரமும் கிடையாது. சில விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது வரவேற்பு இருந்துச்சு, ஆனா இந்த அளவுக்கு இல்லை. மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரூர்ல அவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இருந்தாலும் விஜய் அவர்களை மக்கள் விட்டு கொடுக்கல. இந்த நொடி வரைக்கும் மக்கள் அவருக்கு ஆதரவா தான் இன்னும் நிக்கிறாங்க. அப்ப இவர் ஒரு ஆட்சி அமைக்கிறாரு, நாளைக்கு சிஎம் ஆறாரு அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் இருக்குல்ல, திமுக அதிமுக அவங்களா இருக்காங்கல்ல, இவங்க பண்ண ஊழல், இந்த பாஜக தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய சதி வேலைகள்,
நாம் தமிழர் வந்து பண்ணக்கூடிய இந்த பிரிவினவாத அரசியல் மற்றும் பண அரசியல் இதை எல்லாத்தையுமே அவர் ஒழிச்சிருவாரு. மக்களுக்கான நிலையான சமத்துவமான சமூக நீதி இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான எல்லாருக்கும் உகந்த ஒரு ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு அரசியலை வந்து இவர் வந்து நிலைநாட்டுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்திருக்கு. இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் நிறைய விஷயங்களை படிக்கிறேன். சில விஷயங்கள்ல முரண் இருந்தாலும் அதை வந்து பெருசா நம்ம பேசணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பாகுபாடு, இல்லை அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பு, இதை பத்தி வந்து சின்ன சின்ன விமர்சனங்கள் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க ஃபியூச்சர்ல போக போக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஜய் அவர்கள் 2026 கண்டிப்பா சிஎம் ஆவாருன்ற ஒரு ஒரு பெரிய நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதனாலதான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து என்னுடைய ஆதரவை கொடுக்குறேன். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆதரிக்கிறீங்க, இல்ல தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படி காரணம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.